அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் ரிஷபம். ரிஷபராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக துர்க்கை வழிபாடு தான் பெரிய நிம்மதியை தரும். இடம் மாற்றம், வீடு மாற்றம், மனை மாற்றம், உத்தியோக மாற்றம், தொழில் மாற்றத்தெல்லாம் யோசிக்கக்கூடாது. ஏதாவது ஒரு மாற்றம் வந்தால் எடுத்துக்கணும். அற்புதமான அமைப்பாக காணப்படும். உத்தியோகத்திலும் தொழிலிலும் வியாபாரத்திலும் கணக்கு வழக்குகள் தஸ்தாவேஜுகள் எல்லாம் சரியாக வைத்து கொள்ள வேண்டும். ஜிஎஸ்டி, இன்கம் டேக்ஸ் போன்ற விஷயத்திலெல்லாம் தேவையில்லாத குழப்பம் ஏற்பட்டுடும். உங்கள் கிட்டே இருக்கிற ஸ்டாஃபை நம்பிட்டேன், அவர் கரெக்டாக பண்ணலான்னா நீங்கள் தானே பதில் சொல்லணும். கையெழுத்து உங்களுது இல்லை. அதனால் யாரையும் நம்பாமல் ஆடிட்டர் சொன்னால் கூட நீங்கள் ஒரு தடவை ரீசெக் பண்ணிக்க. தான் உண்டு தன் வேலை உண்டு என்று இருக்க வேண்டும். சட்டத்துக்கு புறமானவர்களுடைய நிழல் கூட அண்டாமல் பாதுகாத்து கொள்ள வேண்டும். கேளிக்கை, பப்பு இதெல்லாம் வேண்டாம். சூரியன் 8ல் இருக்கிறத கொஞ்சம் ஞாபகத்தில் வச்சுக்கினா நல்லது. தேக ஆரோக்கியத்துலையும் கண்டிப்பாக ரொம்ப கவனமாக இருக்கணும். ப்ரெஷர் தான், தூக்கமின்மை தான், வயிறும் ப்ரெஷரும் அதிகமாக பார்த்து கொள்ளக்கூடிய ராசிக்காரர்கள் ரிஷபம். இந்த 15 நாட்கள் புத்தாண்டு உல்லாசங்கள் போன்ற விஷயத்தெல்லாம் அப்பா எனக்கு கொஞ்சம் முடியல, குடும்பத்தில் கோயிலுக்கு போகணுன்னு சொல்கிறாங்கன்னு நகர்ந்துக்கணும். துணை அல்லது துணைவியார், பெற்றோர், பெரியோர் சொல்லக்கூடிய கோயில்களுக்கு மட்டும் போயிட்டு வருவது விசேஷம். இந்த 15 நாட்கள் ஆக மொத்தத்தில் குடும்பத்தில் சொல்லக்கூடிய விஷயத்திற்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய ரிஷபராசிக்காரர்கள் என்னை பொறுத்த வரைக்கும் புத்திசாலிகள். தேவையில்லாமல் வம்புகளில் மாட்டிக்கொள்ளாது.